சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன சார் டாபிக் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்ல போறோம்? இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நம்ம வியூவர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாருங்க. மல்டி ஃபேக்டர் ஓகே. இன்வெஸ்டிங் பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் எடுத்தாச்சுங்க. இன்னைக்கு ஹாட் டாபிக் தாங்க இது மார்க்கெட்ல. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஜென்ரலா வந்து ஃபேக்டர் இன்வெஸ்டிங் வச்சுங்க, அது ஒரு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் நம்ம பிக் பண்ணிக்கலாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறைய இருக்குங்க ஆக்சுவலா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேஜரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வேல்யூ, மொமெண்டம், குவாலிட்டி, ஸ்மால் சைஸ், மினிமம் வாலட்டிலிட்டின்னு எடுத்திருக்கேன் நான். ஏன்னா இதை பார்த்தோம்னாவே நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே சார். ஓகேங்க. ஓகேங்களா? இதுல வந்து மொமெண்டம் நம்ம நிறைய கேள்விப்பட்டது தாங்க. கண்டிப்பா சார். ஆமா. கரெக்ட்டுங்களா? இது வந்து புல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ்ல வந்து க்ரோ ஆகுது இல்லைங்களா? அந்த மொமெண்டம்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு growth இருக்கும்ன்ற மாதிரி அந்த ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்ல ஸ்டாக்ஸை பிக் பண்ணுவாங்க ஃபண்ட் மேனேஜர். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அது ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து நல்ல ஒரு வேல்யூல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டோட ஃபேக்டர் வந்து வேல்யூ ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. அதான் வேல்யூ ஃபண்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? எக்ஸாம்பிள் பந்தன் ஸ்டெர்லிங் வேல்யூ ஃபண்டு, நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்டு, ஐசிஐசியில் வந்து வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டு அப்படிலாம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? சரி, இங்கே நம்ம வந்து நேம்ஸ் எடுக்கிறது எதுவுமே வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்டேஷனுக்காக இல்லை. நம்ம வந்து இப்போ ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸுக்கு நம்ம ஃபேக்டர் இன்வெஸ்டிங் டிஸ்கஸ் பண்ணுறதுனால இந்த ஃபண்டோட நேம்ஸ்லாம் சொல்கிறோம் நம்ம. ஓகே சார். ஓகேங்க. ஓகேங்களா சார்? அதுக்கு அடுத்தது குவாலிட்டி ஸ்டாக்ஸுங்க. அது வந்து கம்மியான ப்ரைஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கிளியராக இருக்கு. ஃபண்ட் மேனேஜர் வந்து அவருக்கு அந்த இது மேலே வந்து ஒரு என்ன சொல்றது கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸை கூட அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது குவாலிட்டி ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்க. ஓகே சார். ஓகே. ஸ்மால் சைஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே லார்ஜ் கேப், மிட் கேப், மார்க்கெட் கேப்பை பொறுத்துங்க, மார்க்கெட் கேபிடலைசேஷனை பொறுத்து உள்ள ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மிட் கேப் ஃபண்ட் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸு, ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு இல்லைங்களா? ஸோ இது நம்ம ஜென்ரலாக நமக்கு எல்லாருக்குமே இன்வெஸ்டருக்கு ஆல்ரெடி நம்ம இப்போ தெரிஞ்சது தாங்க. கரெக்ட் சார். ஆமா. அது ஒரு டைப் வெரைட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் வாலட்டிலிட்டி. ஓகேங்களா? ஓகே சார். அதாவது அந்த ஸ்டாக் வந்து பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு கம்மி வாலட்டிலிட்டியா இருக்குது அதை பேஸ் பண்ணிட்டு அந்த ஃபேக்டரை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்க. புரியுது சார். ஓகே. ஓகேங்களா சார்? இது இல்லாமயே நீங்க ஒரு சில ஃபண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டுன்னுவாங்க. அது ஒரு ஃபேக்டர். அவங்க என்னன்னா இந்த டிவிடெண்ட் எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து டிவிடெண்ட் கொடுக்குமோ அதை ஐடென்டிஃபை பண்ணி பண்றதுங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்சியே ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரிங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஃபண்டுமே வந்து அவங்களோட டைப் கேட்டகரி எது வந்தாலும் ஒரு பாசிவ் கேட்டகரி, நீங்கள் இண்டெக்ஸ் கேட்டகரியில் போனீங்கனாலும் நிறைய வெரைட்டி வந்துடும், ஆக்டிவ் கேட்டகரியில் போனீங்கனாலும் நிறைய வெரைட்டி வந்துடும். ஓகே சார். அவங்க உங்களோட ரிஸ்க் போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஆமாம், அந்த இன்வெஸ்டர் வந்து அவங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவில் டைவர்சிஃபைடாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கணுங்க. புரியுது சார். ஓகே. அதை வந்து அவங்க பாசிவ் ஸ்டைலில் கூட அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆக்டிவ் ஸ்டைலில் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரே ஸ்டைலில் நிறைய மிக்ஸ் பண்ணுறதுன்ற வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். அதாவது டூ மச் அந்த அவங்களோட போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்மால் கேப்பை வச்சுக்கிறது, இல்லை வந்து மிட் கேப்பை வச்சுக்கிறது, ஸ்மால் மிட் கேப் மட்டும் வச்சுக்கிறது, இல்லைனா வந்து பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் இல்லை டிஃபென்ஸ் ஃபண்டில் மட்டுமே நான் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. சிஸ்டமேட்டிக்கும் போகக்கூடாது. ஆமாம். அதே மாதிரி ஏஎம்சி வைஸ் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் வச்சுக்கணும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4-5 இயர்ஸில் வந்து நல்லா கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸ் தான் ஃபுல்லாகவே வெறும் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப்பில் மட்டுமே வச்சிருப்பாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் குவாண்ட்னு சூஸ் பண்ணிட்டு குவாண்ட்டில் மட்டுமே வச்சிருப்பாங்க. ஓகே சார். ஏஎம்சி வைஸும் டைவர்சிஃபிகேஷன் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் வைஸும் ஓரளவுக்கு நம்ம டைவர்சிஃபிகேஷன் வச்சுக்கணுன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க. ஓகே சார். ஓகேங்க. ஓகேங்களா? இதுல இருந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? நான் ஃபர்ஸ்ட் பேஜில் காட்டின ஃபேக்டர்ஸ் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டிவிடெண்ட் ஈல்டு மாதிரிலாம் சொன்னோம் இல்லைங்களா? அது வந்து ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவாக ஒரு சில கான்செப்ட் எல்லாம் ஒரு ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஃபண்டு லான்ச் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. ஆனால் நீங்கள் மேஜராக இப்போ ஃபேக்டர்னு நம்ம பேசினோம்னா இந்த 4 பார்த்தா போதுங்க. அடுத்த பேஜில் பாருங்க, வேல்யூ, குவாலிட்டி, மொமெண்டம், லோ வாலட்டிலிட்டிங்க. ஆமாம் சார். இருக்கு. ஓகேங்களா? பியூராக ஃபேக்டர்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த 4 ஃபேக்டர் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே. இப்போ நம்ம வேல்யூ பற்றியும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, குவாலிட்டி பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியாச்சுங்க, மொமெண்டம் பற்றியும் நம்ம ஓரளவுக்கு ப்ரீஃப் கொடுத்தாச்சு இல்லைங்களா? லோ வாலட்டிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிவ் ஃபண்டில் இருக்குது. இதில் வந்து ஒரு வேரியண்ட் வந்து இப்போ ஐசிஐசிஐ வந்து ஒரு என்எஃப்ஓ லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற டைமுக்கு அதையும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்போ ஃபேக்டரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்றதுனால ஒரே ஒரு ஃபேக்டர் நான் பிக் பண்ணுறேன்.
ஓகே சார். ஓகே. இந்த லோ வாலட்டிலிட்டி ஏன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா இதுல லோ வாலட்டிலிட்டியை பிக் பண்ணிட்டீங்க இந்த ஃபேக்டர் அதுல இருந்து அவங்க ஸ்லைட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேரியன்ஸ்ன்ற ஃபண்ட் மாதிரி நேம் கொடுத்துருப்பாங்க ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி மினிமம் வேரியன்ஸ் ஃபண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். ஓகேங்க. ஓகேங்க சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லோ வாலட்டிலிட்டி ஃபண்டுனா என்னன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு பிரீஃப் பார்த்துடலாங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஓகேங்களா, இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றது தான் உங்களுக்கு மின்ட்டோட ஒரு ஆர்டிகல் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஓகே சார். ஓகேங்களா, 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லயே பாருங்க நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி 30 அதோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா -46.2ங்க. ஆமா சார். ஆமா. நிஃப்டி 50 பாருங்க -56.2, நிஃப்டி 100 வந்து 58.48ங்க, -58.48ங்க. ஓகேங்களா, அதோட கம்மியா தான் இது விழுந்திருக்குன்றத நம்ம இந்த டேட்டா வைஸ் பாக்குறோம். ஏன்னா அது பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இல்லைங்களா அந்த டைம்ல. கரெக்ட் சார். ஆமா ஆமா. அப்போ நிஃப்டி 100 பெரிய லார்ஜ் 100 ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும் போதும் இல்லை நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும் போதும் நிஃப்டி 50 லோ நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி 30 ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டேப்பர் டென்ட்ரம், அதுவும் நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 2013 டைம்ல நடந்ததுங்க. அதாவது ஃபெட் வந்து அந்த குவான்டிடேட்டிவ் ஈசிங் எல்லாம் குறைக்க போறேன்றது சொன்னாங்க இல்லைங்களா, ஃபாலோடு பை இந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸை ஃபாலோ பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்றதுக்கான சான்சஸ் அந்த ஃபியர் மார்க்கெட்ல வந்தது. ஓகே சார். புரியுது. ஓகேங்களா, அது வந்து ஒரு பெரிய ஒரு பேனிக் சிச்சுவேஷன் மார்க்கெட்ல கிரியேட் ஆச்சுங்க. ஓகே சார். அப்பவும் இந்த நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி 30 பாருங்க -7.74 தான். வேற நிஃப்டி 50 பாருங்க -8.05, நிஃப்டி 100 வந்து -9.3 கொடுத்துருக்கு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நமக்கு ரீசெண்ட் COVID-19ங்க. அதுல பாத்தீங்கன்னாலும் இந்த லோ வாலட்டிலிட்டி ரிட்டர்ன்ஸ் நிஃப்டி 100 பாருங்க -29.45, வேற நிஃப்டி 50 37% விழுந்திருக்கு, நிஃப்டி 100 36% விழுந்திருக்குங்க. ஓகே சார். ஓகே. இதை பேஸ் பண்ணி பாசிவ் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஐடியா இந்த ஃபேக்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபண்ட்ல என்னென்ன ஃபண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறது மின்ட் ஆர்டிகல்லே வந்திருக்குங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி 30 ETF இருந்திருக்கு. ஓகேங்களா, இருக்கு. கோட்டாக் நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி 30 ETF, மிராய் அசட், HDFC, பந்தன், இதுல எல்லாத்துலயுமே இருக்குங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் இப்போ லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 4% கொடுத்துருக்கு, ஆனா நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி 30 இண்டெக்ஸ் வந்து 6% கொடுத்துருக்கு. ஓ ஓகே. 1 இயர் ஆமா 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா கூட நிஃப்டி 50 வந்து 19 தான், ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி 30 வந்து 22% கொடுத்துருக்குங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகே சார். ஆனா வந்து இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு இப்போ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் இருக்கு இல்லைங்களா, ஹைலி அன்சர்டனிட்டி இல்லைங்க, இந்த மாதிரி டைம்ல இது ஒரு ப்ரிஃபர்டு ஃபண்டுங்க. நம்ம வந்து உடனே நம்ம இது சூப்பர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டுவர்ட்ஸ் இந்த ஃபண்டு தான் போகணுன்றது அவசியம் கிடையாதுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் சின்ன பிரீஃப் தாங்க, இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேக்டர் நம்ம பத்தி பேசணும் இல்லைங்களா, லோ வாலட்டிலிட்டி, அதுல இருந்து இவங்க வந்து ஈக்விட்டி மினிமம் வேரியன்ஸ் ஃபண்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா. அப்போ வேரியன்ஸ்ன்ற ஃபேக்டர் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா சார். ஆமா. அப்போ அந்த வேரியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒரு சில எக்ஸாம்பிள் இதெல்லாம் கூட நம்ம ஐசிஐசி அவங்க இதுல இருந்து தான் எடுத்ததுங்க, அவங்களோட பிரசன்டேஜ் பிபிடில இருந்து தான் எடுத்தது. இது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் 6 feet ஒருத்தர் ஹைட் இருக்கிறவருங்க. ஓகே சார். ஓகே. அந்த ரிவரோட ஆவரேஜ் டெப்த் பாத்தீங்கன்னா 5 feet தான். முழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்களா? ஒரு ஃபீட் எக்ஸ்ட்ரா இருக்கு. இல்ல எனக்கு அதான் கொஸ்டின். ஒருத்தர் வந்து அந்த என்னங்க முழுகிறதுக்கான சான்ஸ் இருக்கு சார். இருக்கு இல்லைங்களா, எதை வச்சு சொல்றாங்க கரெக்ட் தான் ஆன்சர். நீங்க அதுக்கு அடுத்த பிக்சர்ல பாருங்க, ஆவரேஜ் தானே சொன்னாங்க இல்லைங்களா. கரெக்ட் சார். ஆமா. கரெக்ட்டுங்களா. அப்போ அங்க வந்து 2 அடி 3 அடியும் இருக்கலாம், 4 அடி 9 அடியும் இருக்கலாம், ஆவரேஜ் தான் உங்களுக்கு 5 feetங்க. அதனால அவரு இந்த இடத்துல வந்து முழுகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. இதுதான் அவங்க வேரியன்ஸ்ன்னு சொல்ல வராங்க. ஓகே சார். புரியுது. ஓகேங்களா சார். அடுத்தது சார்ட்ல பாருங்க, அந்த வேரியன்ஸ் நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம நிறைய ஃபண்டை கம்பேர் பண்ணும்போதே நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து ஒரு லார்ஜ் கேப், மல்டி கேப், இல்ல மிட் கேப், ஸ்மால் கேப்னா கூட 2-3 ஏஎம்சி நம்ம பிக் பண்ணும் போதுங்க நம்ம வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பத்தி பேசுவோம் இல்லைங்களா. ஒன் ஆஃப் த ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் நம்ம பிக் பண்ணி பார்ப்போங்க. எந்த அளவுக்கு கம்மியா வாலட்டிலிட்டி இருந்தது அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபியர் பேனிக் இல்லாம இருக்கும். அதாவது அன்சர்டனிட்டியில அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வாலட்டிலிட்டி இருந்தா நம்ம போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இறங்குறது பார்ப்பீங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா, அதுதான் இந்த பிக்சர்ல பாத்துருக்கோம். ஒரு அளவுக்கு ஆவரேஜ் நீங்க பாக்குறீங்க, ஆனா வந்து ஹை டிவியேஷன் பாருங்க, எந்த அளவுக்கு அந்த ஒரு ஃபண்ட் டிவியேஷன் ஆகுமோ அதை தான் அவங்க வேரியன்ஸ்ன்றாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. அதனால நம்ம வியூவர்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணலான்ட்டு தான் அதை எடுத்திருந்தேன்.
இதுல வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஹோட்டல்ல இருக்கீங்க ஓகேங்களா சார். உங்க ஹோட்டல்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து ஆவரேஜ் டைம் வந்து 1 ஹவருங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. இது வந்து ஆவரேஜுங்களா. அது வந்து ஆக்சுவல் டேட்டால என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்கா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 1/2 ஹவர்ஸ் ஆகும். ஓகே சார். ஓகே. அப்போ நமக்கு வேரியேஷன் பாருங்க 30 மினிட்ஸ். ஓகே. புரியுது சார். ஓகேங்களா. டிராஃபிக்கே இல்லாத டைம்லனா 45 மினிட்ஸ்ல போய் ரீச் ஆயிடும். கரெக்ட் சார். ஆமா. ரைட்டுங்களா. அப்போ வந்து இங்க வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா. இது ரியல் டைம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நீங்க வந்து அந்த டிராஃபிக்ல பார்த்தது இங்க வந்து பிளஸ் நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நார்மலா வந்து சென்செக்ஸ் நிஃப்டி வந்து ஆவரேஜா 13% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஆமா சார். அது ஆவரேஜ். ஓகே. ஓகே சார். இன் ரியாலிட்டி பிளஸ் ஆர் மைனஸ் போகலாம் டிபெண்டிங் அப்பான் த வாலட்டிலிட்டி ஆஃப் த ஃபண்ட். கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு 25 இயர்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவை வந்து நம்ம இன்னைக்கு கால்குலேட் பண்ணியாச்சுங்க. ஒரு 13%ல வந்து ஒரு 5.7 crores வரும்னு வச்சுக்கோமே. ஓகே சார். ஓகே. இந்த வாலட்டிலிட்டினால 5.7 வரலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த டவுன் சைடு இருந்துச்சுன்னாங்க 3.3 crore கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. ஓகே. இப்ப 5.7 எக்ஸ்பெக்ட் வச்சுட்டுங்க. அது 6.37 crores கிடைக்கும் போது யாரும் வரி பண்ணிக்க போறது. அது எல்லாமே போனஸ் எக்ஸ்ட்ரா தாங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா. இதே கம்மியாச்சுன்னா நம்ம வந்து அந்த பர்பஸ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லோ வாலட்டிலிட்டியை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்க. கண்டிப்பா சார். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து போர்ட்ஃபோலியோ ஏ, போர்ட்ஃபோலியோ பி. அதாவது நம்ம வந்து எப்படி பார்த்துக்கணும்னா, நம்ம வந்து பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல வந்து வச்சுக்கணுங்க. ஒரு 3 ஃபண்டு இல்ல 5 ஃபண்டு 6 ஃபண்டு நிறைய ஃபண்ட்ஸ் வச்சுக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு சிலர் இப்போ வந்து எனக்கிட்ட ரீச் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 50 ஃபண்டு போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா ஹையஸ்ட் நம்பர் ஒருத்தர்கிட்ட இருந்து கேள்விப்பட்டது பார்த்தீங்கன்னா 100 ஃபண்டை கிராஸ் பண்ணிட்டாருங்க. ஓ, மியூச்சுவல் ஃபண்ட்லயா சார்? ஆமாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லயே அவரோட போர்ட்ஃபோலியோல 100 ஃபண்டுக்கு மேல வச்சிருக்காருங்க. அப்ப என்ன அதனால என்ன நமக்கு வந்து டிராபேக் பாத்தீங்கன்னா, நம்மளால ரியல் டைம்ல மானிட்டர் பண்ண முடியாது. கரெக்ட். ட்ராக் பண்ண முடியாது. நீங்க ஓவராலா போர்ட்ஃபோலியோ இண்டிவிஜுவலா ஒரு சில ஃபண்ட் பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓவராலா போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ்ல பாக்கும்போது அது அடிபட்டுரும். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்க சார். ஸோ அதனால என்னன்னா நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து மிக்ஸ் ஆஃப் எல்லா ஒரு டைப் ஃபேக்டர் இன்வெஸ்டிங்காகவும் எடுத்துக்கலாம். அதர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டுங்க. ஓகேங்களா. ஒரு ஃப்ளெக்ஸி கேப், அப்புறம் வந்து ஹைபிரிட் கேட்டகரி ஃபண்ட்ஸுங்க. நம்மளோட வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் இல்ல 1 இயர்க்குள்ள தேவைப்படுறதுல ஒரு டெட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோல வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபண்டும் கவர் ஆகணும். நம்பர் 1. ஓகே சார். ஒரு ஏஎம்சில நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாம ஒரு ஒரு மல்டிபிள் ஏஎம்சிஸ்ல வச்சிருந்தோம்னா அங்க ஒரு ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாங்க. கண்டிப்பா சார். ஆமா. இந்த போர்ட்ஃபோலியோ பியும் நம்ம போர்ட்ஃபோலியோக்கும் அப்ளிகபிள் தாங்க. ஓரளவுக்கு கம்மியா டீவியேஷன் ஆகிற மாதிரியும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இருக்கணுங்க. அப்பதான் நம்ம டார்கெட் அமௌண்ட் என்ன பர்பஸ்க்கு ரீச் பண்றோமோ அதை அச்சீவ் பண்ற மாதிரி இருக்குங்க. ஓகே சார். ஓகேங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து மோர் சூட்டபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரசன்ட் அன்சர்டன் சுச்சுவேஷனுங்க. இப்போ யூஎஸ் சைனா அவரோட ரிலேஷன்ஷிப் பத்தி இருக்கட்டும், இல்ல வார் நடக்கிறது இருக்கு இல்லைங்களா, ரஷ்யா யுக்ரைன் வார், அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இருக்குது. கரெக்டுங்களா. இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு ஏதாவது முக்கியமான ஒரு பர்பஸுக்காக நம்ம வந்து ஒரு பணத்தை சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைங்களோட படிப்பு ஆஃப்டர் 5 இயர்ஸ் நமக்கு இது தேவைப்படுதுன்றத வந்து இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு அலோகேட் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். ஓகே. எல்லாமே வந்து இந்த இதுல இருக்கணும்னு கிடையாது. இது ஒரு ஒன் டைப். இது வந்து ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அந்த ரீசன்ஸ் வந்து நம்ம இந்த டைம்ல அச்சீவ் பண்ண ஆனாலும் இந்த லாஸ்ட் மினிட்டும் இதே ஃபண்டில் போட்டிங்கன்னா கூட 5 இயர்ஸ்ல நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3rd இயர்ல இருந்தே இதுல இருந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணிடணுங்க ஃபண்ட். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா. எப்போ அதாவது நம்ம வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணிக்கணும்னா நமக்கு வந்து 9th இயர் தேவைப்படுதுன்னா ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த பர்பஸ்க்கு நமக்கு தேவையான ஃபண்ட் ரீச் பண்றதுக்கு முன்னாடிங்க சேஃப்டி பண்ணிடணும். கரெக்ட் சார். ஓகே. லாஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க. இது வந்து லோ வாலட்டிலிட்டினால ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க. அதுவும் இந்த டேட்டா வந்து சொல்லுது. இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2005ல இருந்து அக்டோபர் 2024 வரைக்கும் உள்ள சிஏஜிஆருங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. இதுல பாருங்க நிஃப்டி 50 வந்து சிஏஜிஆர் 14.8 கொடுத்துருக்குங்க. ஓகே சார். ஆமா. நிஃப்டி 100 ஸ்டாக்ஸ் அதுவே 15 கொடுத்துருக்குங்க. ஓகே. நிஃப்டி ஸ்மால் கேப் இருக்கு இல்லைங்களா, அது 16.9%ங்க. ஓகே சார். ஓகே. நிஃப்டி மிட் கேப் 150 வந்து பாத்தீங்கன்னா 18.1%.
ஓகே ஓகே ஆக்சுவலா சார். உங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, மிட் கேப்லயே சூஸ் பண்ணுவாங்க, இல்ல ஸ்மால் கேப் இல்லைங்களா? ரீசெண்டா இருக்கும்போது லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல பார்க்கும்போது மிட் கேப் இல்ல ஸ்மால் கேப் டுவர்ட்ஸ் அலோகேஷன் இருக்கு. ஏன்னா நான் நிறைய பேர் நம்ம கிட்ட ரிவ்யூக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குவாண்ட் ஸ்மால் கேப் நிறைய பேர் வச்சிருக்காங்க. கண்டிப்பா சார். ஆமா. குவாண்ட் ஸ்மால் கேப் மட்டும் இல்லாம நிறைய ஸ்மால் கேப் ஃபண்டாவே நிறைய வச்சிருப்பாங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? ஏன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம டார்கெட் பண்றோம் இல்லைங்களா? ஆனா இன் ரியாலிட்டி பாருங்க, ஆக்சுவலா நிஃப்டி 100 இந்த லோ வாலட்டிலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு பீட் பண்ணிருக்கு 18.4%ங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகே. ஓகேங்களா சார்? அப்ப இது வந்து பாசிவ் ஃபண்டே இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, கரெக்டா சார்? கரெக்ட்டுங்க, கரெக்ட். ஓகே ஓகே சார். ஓகே ஓகேங்க சார். ஸோ இப்போ நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணது வந்து ஜஸ்ட் எந்த ஒரு ஃபண்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. ஃபேக்டர் இன்வெஸ்டிங்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இன்னைக்கான கான்செப்ட்டுங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.